ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி திமுக வசம் உள்ளது. தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் நகரமன்ற கூட்டம் நடந்தது. அதிமுக வார்டுகளை நகராட்சி நிர்வாகம் புறக்கணிப்பதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். அப்போது ஆவேசமாக பேசிய திமுக கவுன்சிலர் தங்கவேலு, அதிமுக ஆட்சியில்தான் ஆத்தூர் நகராட்சிக்கு எதுவும் செய்யவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஆத்தூர் நகராட்சிக்கு பல திட்டங்கள் கிடைத்துள்ளன என்றார். ஆத்தூர் அதிமுக எம்எல்ஏ ஜெய்சங்கரனையும் தங்கவேலு கடுமையாக திட்டினார். அறிவு கெட்டவன் என்றும் அடுத்த வருஷம் ஓட்டு கேட்டு வரட்டும், விளக்கு மாத்தாள அடிப்போம் எனவும் தங்கவேலு பேசியது அதிமுக கவுன்சிலர்களை கொந்தளிக்க வைத்தது. வார்டு பிரச்சனைகளை பற்றி பேசாமல் தனிப்பட்ட நபரை தரக்குறைவாக பேசுவது சரியில்லை என திமுக கவுன்சிலர் தங்கவேலுவை அதிமுக கவுன்சிலர்கள் எச்சரித்தனர். வாக்குவாதம் முற்றியதால் நகரசபையில் கடும் அமளி துமளி நிலவியது. இரு தரப்புக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தலைவர் மற்றும் மற்ற திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்களை சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் எங்கள் வார்டுகளை நகராட்சி நிர்வாகம் புறக்கணிக்கிறது என குற்றம் சாட்டினர். அது பற்றி சபையில் எடுத்துரைக்க முயன்றால் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்வது என கேட்டபடி வெளிநடப்பு செய்தனர். நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து நகரமன்ற அலுவலக நுழைவாயில் பகுதியில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது எங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தீர்மானங்களை ஏகமனதாக பதிவு செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பதிவு செய்கிறார்கள். ஒரு சில தீர்மானங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம், அதற்கு நடைமுறைகளை தெளிவுபடுத்துங்கள், மினிட் நோட்டு பொருள் கேட்டால் கூட இந்த மினிட் நோட்டை பற்றி பேச மாட்டாங்க. நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி பதிவு செய்வது என்பதே இங்கு நடைமுறையில் இல்லை. எந்த கருத்தையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அந்த கருத்தை பதிவு செய்ய முடியவில்லை. எல்லாம் வெளியில டெண்டர் விடுறாங்க நகராட்சி மூலமா. அதுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து ஆள் வராங்க, டெல்லியில இருந்து ஆள் வந்து வேலை செய்யறாங்க. எல்லா வேலை செய்யறாங்க. நாங்க ஏதாவது ஒரு வேலை சின்னதா பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, பைப் உடஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு லோக்கல்ல ஆள்ல வச்சு இப்போ நம்ம முனிசிபாலிட்டி சொல்லிட்டு போனோம்னா அவங்க லோக்கல்ல இருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க. அந்த லேபர் என்ன சொன்னா வரவே மாட்டேங்கிறாரு, 20 நாள் கழிச்சு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டு வரீங்க, இந்த வேலைக்கு எங்களுக்கு கூட்டா நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து செய்யறதே இல்லை. வார்டு பக்கம் தலையை காட்டவே முடியல.
எல்லா இடத்துலயும் பைப் உடஞ்சி போகுது, தண்ணி உடஞ்சி போகுது. கேட்டால் அவங்க வந்து வேலை செய்ய முடியாதுன்றாங்க. போய் அவங்களே கூட்டு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு உள்ளூர்ல இருக்கிற லேபர்லாம் அப்படி சொல்றாங்க. இதையும் நாங்கள் நகராட்சி எதிர்த்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.